பிரதானமான கிரகங்கள் ஒரு 2 கிரகங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று குரு, இன்னொன்று ராகு. கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன சொல்லிடுறோம், குரு ராகு பகை அப்படின்னு சொல்கிறோம். சந்தோஷம், குரு ராகு பகை தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஜாதகத்தில் குரு இருக்கிற வீட்டில் கோச்சார ராகு வரும்போது என்ன நடக்கும்? கோச்சார ராகு இருக்கிற ஜனன ஜாதகத்தில் ராகு இருக்கிற வீட்டில் கோச்சார குரு வரும்போது என்ன நடக்கும்? 2 பேருமே பகை தான். இதில் கேள்வி என்னென்னா, ராகு இருக்கிற வீட்டில் குரு வரும்போது என்ன நிகழும்? குரு இருக்கிற வீட்டில் கோச்சாரத்தில் ராகு வரும்போது என்ன நிகழும்? நிச்சயமாக அது என்டையர்லி டிஃபரண்ட் வேல்யூ கிடைக்கும். அது என்னன்னு சொல்கிறேன் நான். ஜனன ஜாதகத்தில் ராகு இருக்கிற வீட்டுக்கு கோச்சாரத்தில் குரு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு உடல் நிலையில் பாதிப்பு தருகிறது. குறிப்பாக ஜீரண மண்டலத்தை கெடுக்கிறது. மேலும் அந்த ஜாதகருடைய வயதுக்கு ஏற்றாற்போல் தேவையற்ற சில பழக்க வழக்கங்களுக்கு அவர்களை கொண்டு சென்று அங்கே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி தருகிறது. ஜனனகால ராகு இருக்கும் வீட்டிற்குள் கோச்சார குரு வரும் பொழுது அதை அப்படியே மாற்றி சொல்கிறேன். ஒரு ஜாதகன் பிறக்கும் போது எந்த வீட்டில் குரு இருக்காரோ அந்த வீட்டில் கோச்சார ராகு வரும் பொழுது கிட்டத்தட்ட ஜாதகனுக்கு மரண பயமே தருகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். குரு இருக்கிற வீட்டுக்கு ராகு வருவது, ராகு இருக்கிற வீட்டுக்கு குரு வருவது. இதே மாதிரி கூட இன்னும் 2 கோள்களை எடுத்து பேசலாம். குருவையும் கேதுவையும் வச்சு பேசுவோம். குருவையும் கேதுவையும் வச்சு பேசும்போது நம்ம என்ன சொல்ல வேண்டி வருதுன்னா, குரு ஒரு கேது பிறப்பு ஜாதகத்தில் கேது இருக்கிற வீட்டுக்குள்ள குரு வருது அப்படிங்கும்போது அந்த ஜீவனானது அந்த கேதுவை நோக்கி பயணப்பட்டு கேதுவை நெருங்க அந்த ஜீவனுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி வருது. தன்னை உணரக்கூடியதான, தன்னையே அறியக்கூடியதான தன்மையை தருது. ஆன்மீக சுற்றுலா, முக்கியமாக புண்ணிய தலங்களுக்கு செல்வது, இது போன்றதான தன்மைகளை எல்லாம் அந்த குருவிற்கு அந்த கேது தருகிறார். அதே சமயம் ஜீவன் என்ற குரு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கோச்சார கேது வரும் பொழுது பலவிதமான அபிலாஷைகளை தூண்டிவிட்டு அதை அடைய முடியாத அளவுக்கு தடைகளை தந்து அந்த ஜீவனை வாட்டுகிறார். இதுதான் கோச்சாரத்தில் கேது இருக்கும் வீட்டிற்கு குரு வரும் பொழுதும் கோச்சாரத்தில் குரு இருக்கும் வீட்டிற்கு கேது வரும் பொழுதும் நடக்கக்கூடியதான இயல்புகள். இந்த மாதிரி செவ்வாய் சனி பகை. செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு சனி வந்தால் என்ன நடக்கும்? சனி இருக்கிற வீட்டுக்கு செவ்வாய் வந்தால் என்ன நடக்கும்? சுக்கிரனும் சூரியனும் பகை தான். சூரியன் இருக்கிற வீட்டுக்கு சுக்கிரன் வந்தால் என்ன? சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு சூரியன் வந்தால் என்ன? இப்படி எத்தனையோ நுணுக்கங்கள் நிச்சயமாக இந்த பிருகுநந்தி நாடில் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அமைப்பில் இந்த பிருகுநந்தி நாடி எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி தருகிறது என்பதை நாங்கள் பெருமையோடு பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்கிறோம். சரி, ஒரு சில செய்திகள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒற்றைப்படை வீடுகள் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம்ங்கிற இந்த 6 ஒற்றைப்படை வீடுகளிலும் ராகு கேதுக்கள் தன்னுடைய நட்சத்திரங்களை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை அவங்க அந்த ஒற்றைப்படை வீடு 6 வீட்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மேஷம் அதனுடைய திரிகோண வீடு சிம்மம், அதனுடைய இன்னொரு திரிகோண வீடு தனுசு. இந்த 3 வீட்டிலுமே கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வதி, மகம், மூலங்கிற 3 நட்சத்திரம் இருக்குதானே. காலபுருஷனுடைய 3வது வீடு மிதுனம், அதனுடைய 5வது வீடு துலாம், அதனுடைய 5ஆம் வீடு கும்பம். இந்த 3 வீடுகளிலுமே முறையே திருவாதிரை, சுவாதி, சதயம்ங்கிற 3 நட்சத்திரத்தை ராகு பகவான் தந்திருக்கிறார். அவங்க இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க? காலபுருஷத்தை அமைப்பை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்ங்கிற 4 வீடுகளையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, மேஷம் ஒரு தர்ம திரிகோணம், ரிஷபம் ஒரு பொருள் சார்ந்த அர்த்த திரிகோணம், மிதுனம் ஒரு காம திரிகோணம், கடகம் ஒரு மோட்ச திரிகோணம். அப்படியே நீங்கள் சொல்லி வரும்போது எல்லா வீடுகளுமே மறுபடியும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சங்கிற செய்தி வரும். இது சரி, அதில் ராகு கேதுக்கள் தன்னுடைய நட்சத்திரங்களை நிறுத்தி இருப்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அதை நம்ம கவனமாக பார்த்தோம்னா, கேது 1வது வீட்டிலும் காலபுருஷனுடைய 5வது வீட்டிலும் காலபுருஷனுடைய 9வது வீட்டிலும் இருக்கிறார். முறையே மேஷம், சிம்மம்,
தனுசு. இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 வீடுமே என்ன வீடு? தர்ம திரிகோண வீடுகள். அதே மாதிரி பார்க்கும்போது காலபுருஷனுடைய 3வது வீடு, 7வது வீடு, 11ஆம் வீடு மிதுனம், துலாம், கும்பம் என்ற இந்த 3 வீடுகளுமே காமத்திரிகோண வீடுகள். அவங்க என்ன சொல்ல வராங்க? தர்மத்துக்கு தலைவனான, நீதிக்கு அதிபதியான நான் தர்ம திரிகோணத்தில் இருப்பதுவே எனக்கு சிறப்பு. அதனால தான் காலபுருஷனுடைய தர்ம திரிகோண வீடுகளாகிய மேஷம், சிம்மம், தனுசுல என்னுடைய நட்சத்திரத்தை நான் தந்திருக்கிறேன். சின்ன சின்ன இன்பங்கள், அபிலாஷைகள், அதை அனுபவிக்க தூண்டக்கூடியதான அந்த மாதிரியான குணாதிசய தன்மைகளை தரக்கூடிய காமத்திரிகோண வீடு. அந்த காமத்திற்கு, அந்த அபிலாஷைகளுக்கு அதிபதியான ராகு பகவான் காமத்திரிகோண வீடுகளாகிய மிதுனத்திலையும், துலாத்திலையும், கும்பத்திலையும் தன்னுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தை தந்திருக்கிறார். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க? யாராக இருந்தாலும், எந்த விதமான ஒரு லக்னத்தில் பிறப்பு எடுத்திருந்தாலும் அவங்களுடைய லக்னம் 1, 5, 9 அந்த 3 வீடுகளிலே கேது அமர வேண்டும். அந்த கேது தான் அவர்களுக்கு உயர்வு தருகிறது. அதேபோல் இந்த கேது பகவான் 1, 5, 9 அமர்ந்து விட்டால் தன்னிச்சையாகவே ராகு பகவான் 3, 7, 11 அமர்ந்து விடுவார். அந்த 3, 7, 11 என்ற காமத்திரிகோணத்தில் ராகு அமரும் பொழுதுதான் எத்தனை வித அமைப்புகளிலே அவர்களுக்கு அந்த ராகு நல்ல ஆதரவு தர வேண்டுமோ தருகிறார். கேதுவும் மிக அற்புதமான ஞான வழியிலே கொண்டு சென்று அந்த ஜாதகனுக்கு நல்லதோர் உயர்வை தருகிறார். எனவே 1, 7 ராகு கேது இருக்கும் பொழுது 1 கேது இருப்பதுவே சிறப்பு. இதை நிறைய பேர் நிறைய எடுத்துக்கிறது இல்லைங்க. அது ஜென்மத்திலே ராகு, அது 7 கேது, இல்லை லக்னத்தில் கேது 7 ராகு அப்படி சொல்லி கொஞ்சம் குழப்புறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் மறுபடியும் கேட்டுக்கோங்க. காலபுருஷனுடைய 1வது வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டிலே கேது அமர்ந்து சுபபலம் தருகிறார். அந்த கேது பகவான் 1, 5, 9 அமரும் பொழுது இயற்கையாகவே ராகு பகவான் எங்கே வந்துடுவார்? 7, 11, 3க்கு வந்துடுவார். அப்படின்னா நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னத்தின் அடிப்படையிலும் 1, 5, 9 கேது இருந்தால் சிறப்பு, 3, 7, 11 ராகு இருந்தால் சிறப்பு. இவர்கள் மாறி அமரும் போதுதான் தர்ம திரிகோண வீட்டில் போய் காமத்திற்கு அதிபதியான ராகு அமரலாமா? காமத்திரிகோண வீட்டிலே தர்மத்தின் தலைவனான கேது அமரலாமா? அங்கதான் அது மிங்கிளாக மாட்டேங்குது, அங்கதான் அது பிரச்சனையை தருது. அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை அவர்கள் என்ன சொல்றாங்க? சொல்லாம சொல்றாங்க. லக்னத்துக்கு 1, 5, 9 அமரும் பொழுதுதான் ஒருவருக்கு நான் உயர்வு தருவேன் என்பதை கேது சொல்லாமல் சொல்கிறார். 3, 7, 11 அமரும் ஒரு ஜாதகரை எப்படியும் நான் நல்ல வழியில் உயர்த்தி விடுவேன் என்பதையும் ராகுவும் நமக்கு முத்தாய்ப்பாய் தருகிறார். இதை நாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு தெளிவான ஒரு அமைப்பில் நம்ம ஜோதிடம் சொல்வதற்கு இந்த செய்தி உதவும்.